அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு எப்படி நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இஸ்லாத்தின் அடிப்படை 5 கடமைகளில் நோன்பு 3வது கடமையாகும். நோன்பு ஒரு இரகசியமான அமலாகும். நோன்பை நிறைவேற்றுகின்ற மனிதனையும் அல்லாஹ்வையும் தவிர்த்து வேறு யாரும் இதை பற்றி அறிய மாட்டார்கள். நம் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, நோன்பு வைப்பதன் மூலம் நீங்கள் தக்குவா அதாவது இறையச்சம் உடையவராக ஆகலாம். இறையச்சம் என்பது அல்லாஹ் கூறியவற்றை செய்வது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரி 2 ஷாபான் மாதம் முதல் நோன்பை அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டார். அல்லாஹ் நோன்பை நம் மீது கடமையாக்குவதற்கு முன்பு வரையுமே நபிகளுடைய காலத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் மொஹரம் மாதம் அஷிரா நாளிலும் மற்றும் மாதத்தில் 3 நாள் நோம்பினை நோற்று வந்தார்கள். திருக்குரான் வசனம் அத்தியாயம் 2 அல்-பஹரா 183. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம்.